செடியிலிருந்து எடுத்த இந்த நல்லெண்ணெய் என்பது மிகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல எண்ணெயாக இருக்கிறது. இதை மக்கள் பயன்படுத்தலாம் என்பதை மன்னர் அங்கு முறையிட்டு அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்பொழுது உடல் சூட்டை தணிப்பதற்காக இந்த தீபாவளி நாளில் அவர்கள் எண்ணெய் முழுக்கு செய்து தீபவதி நதியில் போய் குளிக்கிறார்கள். அதிலிருந்து பிறந்ததான் தீபாவளி என்று இப்படி உருமாறி வந்தது. அப்ப தீபவதி நதியில் குளித்து அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். குளித்து மொழிந்துவிட்டு அதன் பிறகு புத்தாடைகள் அணிந்து அதற்கான இனிப்பு பழம் சென்று இன்றைக்கு நடைமுறையில இந்துக்கள் அதற்கு மாற்றி இன்றைக்கு அதே தான் நம்முடைய இந்து பண்டிகைகளாக கொண்டாடி வரக்கூடிய அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. நீங்க இருக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளும் முடிவு எடுத்தா பௌத்த முறையில் நடைபெற்ற அந்த சடங்குகள் பண்பாடுகள் எல்லாமே அப்படியே பின்பற்றி வரக்கூடியதுதான். அப்ப அந்த தீபாவளி நாளில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் என்பது, அதாவது பண்டு பிளஸ் ஈகை என்றால் பண்டிகை என்றால் பொருளை ஈகை பிறருக்கு கொடுத்து உதவுதல் அப்படி என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் பௌத்தர்கள் எல்லாருமே